சிற்றம்பலம். எளிதில் மறைகள் தேராய் இறைவனை எழில் கங்குள் பொழுதொரு காலத்தென்று பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வான். திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு மூணாவது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவரும் அடியார்களும் கூட்டியுள்ளது. இந்த மார்கழி மாதம் ரொம்ப முக்கியமான காலம், புண்ணிய காலம். நாமெல்லாம் சிவபெருமானை நினைந்து வழிபாடு செய்யக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். ஆகையினாலே இந்த மூணாவது பாடலை சிந்திப்பதற்கு பெருமான் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அது என்ன பாடல் என்று கேட்டால், முத்தன்ன. நீங்க பாடும்போது எப்படி பாடுவீங்க? முத்தன்னவல் நகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய் பத்துடையீசன் அளவடீர் பாங்குடையே புத்தடியும் உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் கொள்ளாதோ எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தம் வழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். காலையில இந்த ராகத்துல பாடினோம்னா சிவபெருமான் எல்லையில்லாத மகிழ்ச்சி கிடையாது. அப்படி இந்த பாட்டுல என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், முத்தன்ன வெள்நகையாய் முன்வந்து எதிரெழுந்து அப்படின்னு சொல்லும் போதே, முத்து போன்ற பற்களையுடைய பெண்ணே, போன வருஷம் நீ வந்து எங்களை எழுப்புவ, முன் வந்து எதிர் எழுந்து நீ முன்னாடியே வந்து எங்களை வந்து எழுப்ப வருவ. இன்னைக்கு நாங்க வந்து என்ன செய்யறோம், உன்னை வந்து எழுப்ப வந்திருக்கோம். நீ எப்படி பெண் அப்படின்னா, முத்து போன்ற பற்களையுடைய பெண் அப்படின்னாங்க. ஏன் இந்த இடத்துல முத்து சொன்னாங்க அப்படின்னா, முத்துக்கள் வந்து கடலினுடைய ஆழத்திலிருந்து எடுப்பு. ரெண்டாவது, அதை செதுக்க முடியாது. அதுபோல அது எப்படி அது உறுதியாக இருக்கின்றதோ அதே போல நாம் வழிபாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு உணர்த்துவது முத்து. ரெண்டாவது, முத்து வந்து பார்த்தீங்கன்னா சிப்பியோட ஒட்டி இருக்காது. அதை எடுக்கும்போது சிப்பியோட ஒட்டி இருக்காது. அதுபோல நாம எதுல ஒட்டக்கூடாது, உலகத்துல ஒட்டி இருக்கக்கூடாது. அந்த புளியம்பழம் போலவும் இந்த முத்துக்கள் போலவும் இருக்கணும், ஆனா இல்லாம இருக்கணும். தாமரை இலையில தண்ணி எப்படி ஒட்டாமல் இருக்கின்றதோ அது போல நாம் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். புளியம்பழத்தை ஒத்துன்னு கூட மாணிக்கவாசகர் சொல்றாரு. முத்துக்களையும் எல்லா அருளாளர்களையும் சொல்றாங்க. முத்தை தரு பக்தி திறனகை அத்திக்கிரை சக்தி சரவண என்று கூட அருணைநாத பெருமானும் பாடுறாரு. அப்படி இந்த முத்து வந்து ரொம்ப சிறப்புடையது. அதனாலதான் இந்த பாட்டுல முத்தன்ன வெள்நகையாய் முன்வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி. நீ போன வருஷம் நீ என்ன பண்ண, எங்களை வந்து எழுப்பும்போது எங்க சிவபெருமான் அத்தன், அத்தன்னா நம்ம பிறவியிலிருந்து நம்மை எடுப்பவன் அர்த்தம். பிறவி என்கின்ற குழியிலிருந்து நம்மை தூக்கி விடுபவன் அத்தன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, அப்பா அப்படின்னு சொல்லலாம். அத்தா உன் அடியேனை அன்பாளாத்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் எத்தனை அரிய நீ எளியானாய் என்னை ஆண்டு கொண்டு இறங்கி ஏன்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனை எத்தனையும் பொறுத்தாய் என்றே இத்தனையும் என் வரமோ ஐயோ ஐயோ என் பெருமான் திருக்கரணை இருந்தவாறே என்று கூட அப்பர் சுவாமிகள் சொல்றாரு. அத்தா அப்படின்னா அப்பா, அத்தா உனக்கு ஆளாய் நீ லேன் எனலாம் என்று கூட சுந்தரம் சொல்றாரு. அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு வருவார் அச்சோவை என்று மாணிக்கவாச பெருமான் சொல்றாரு. எல்லாருமே அதிசயப்பத்திலையும் சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொரு பாடல்களையுமே இந்த அத்தன்கிற பேர் வரும். எல்லா நாமும் சிறப்புடைய நாமம். அதுல இந்த அத்தன்கிறது சிவபெருமான நம்ம அப்பா என்று அழைப்பது. ஏதாவது உறவு வைத்துக் கொண்டு இறைவனை அழைத்தால் நமக்கு இறைவன் மேல அன்பு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அதனாலதான் அப்ப சுவாமிகள் அப்பன் நீ அம்மை நீ ஐயரும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலம் சுற்றமும் ஓரோரும் நீ என்று கூட
அப்ப சமயம் சொல்றாரு, இப்படி ஏதாவது ஒரு உறவுகோல் நட்டு இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். சிறையில் தீரன் பாலில் படுனை போல் மறைய நின்றுளான் மாமணி ஜோதியான் உறவுகோல் நட்டு உணர்வு கையிற்றினால் முருக வாங்கி கடையமும் நிற்கிறேன். ஏதாவது உறவு வைத்துக் கொண்டு சிவபெருமான நம்ம வழிபாடு செய்வோம். நீங்களாம் எப்படி சிவபெருமான சொல்றீங்கன்னு தெரியல. அப்பான்னு சொல்றீங்களா இல்ல ஐயான்னு சொல்றீங்களா? எல்லாருமே ஐயான்னு தான் சொல்லுவாங்க பெரும்பாலும். ஐயாவுக்கு மேல இந்த உலகத்துல வேற வார்த்தையே கிடையாது. உலகத்திலே பெரிய வார்த்தை எதுனா ஐயா தான். ஒரு அடியார் என்ன சொல்றாங்க, ஐயா வாங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஐயாங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இது பெண்கள் இருந்தா அம்மா அப்படிம்பாங்க, இல்லைன்னா சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சிவானாலும் ஐயானாலும் ஒண்ணுதான். ஆனா அடியாருக்கு அடியார் பார்க்கும்போது ஐயான்னு கூப்பிடுவது சிறப்பு. அப்படி ஏதாவது உறவு கொள்ளையிட்டு நாம் இறைவனை வழிபாடு செய்தால் எல்லையில்லாத இறைவனுடைய அந்த அன்பை நாம் பெறலாம். அப்படி இந்த பாட்டுல சொல்ற அத்தன், நேற்று வந்து அத்தன் என்னுடைய அத்தன் அப்படின்னு, அப்புறம் ஆனந்தன் அவன் இன்ப வடிவனன் அப்படின்லாம் சொன்ன, அப்புறம் ஆனந்தன் அமுதன் அவன் வந்து இனிமையானவன். அமுதம்னா என்னது, இனிமையா இருக்கும்ல. அந்த பாற்கடலை கடையிறதுக்கு எவர்களெல்லாம் போய் அந்த அமுதத்தை பெறுவதற்கு எல்லாம் சிவபெருமானை மறந்துட்டு போய் பாற்கடலை போய் கலைஞ்சாங்க. அதனால வந்தது என்ன வந்தது, நஞ்சு வந்து. அமுதம் தான் வந்திருக்கணும், ஆனா இறைவனை முன்னிறுத்தாம செய்த காரியத்தினால் அது நஞ்சாக மாறியது. எந்த ஒரு செயலை செய்தாலும் சிவபெருமானை முன்னிறுத்தி செய்தால் அந்த காரியம் நமக்கு வெற்றியா. முன்னவரே முன்னின்றால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எதுனாலும் நம்ம சாதிக்கலாம். சாமியை முன்னிறுத்தினா எதையும் சாதிக்கும். இப்போ வரைக்கும் நம்ம ஒவ்வொரு யாத்திரையா போறோம், ஒவ்வொரு நிலையிலையும் சாமி நமக்கு உறுதுணையாக நமக்கு கூடயே வர்றாரு. ஒன்றாய் உடனாய் வேறாய் நமக்கு கூடயே வர்றதுனாலதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்திலும் நம்ம பிரயாணம் செய்ய முடியும், தலையாத்திரை மேற்கொள்ள முடியும். இறைவன் முன்னிறுத்தல்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நாம எதுலையுமே நம்ம போக முடியாது, எந்த வழிபாடும் நம்ம செய்ய முடியாது. ஆகையினாலே இறைவனை முன்னிறுத்தி எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்தால் நமக்கு எல்லாமே வெற்றியாக. அப்படி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி, அல்லூரினா இந்த நாக்கு உறுதுப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சிவபெருமானை பார்த்தா நமக்கு ஊறணும். இன்னைக்கு சிவபெருமானை பார்த்துட மாட்டோமா, இன்னைக்கு திருக்கோயிலுக்கு போயிட மாட்டோமா, அடியாரோடு நம்ம குடியிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த இதுல ஆசை அதிகமா இருக்கும், ஆர்வம் அதிகமா இருக்கணும். அதுதான் அல்லூறுதல். சிவலிங்கத்தை பார்த்ததுமே அப்படியே அல்லூறணும், அப்படியே நாத்தாலும் ஏறணும். அந்த அளவுக்கு சாமி மேல அனுபவிக்கும். சிவலிங்க முதத்தை பார்த்தா நம்ம வாட்டு பார்த்துக்கிட்டே இருக்கோம், அது அவர் வாட்டு இருக்காரு. என்னைக்கு அன்பு வர சொல்லுங்க, என்னைக்கு அந்த அன்பு வர? நாளுக்கு நாள் வழிபாடு செய்யதான் அந்த அன்பு வரும், இல்லைன்னா வரவே வராது. இல்லைன்னா எப்பயும் போல நம்ம சிவலிங்கத்தை பார்த்துட்டு அப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியது. உணர்வோடு வழிபாடு பண்ணணும். சாமிக்கு முன்னாடி வந்தாச்சுன்னா உணர்வோட வழிபாடு பண்ணணும். நம்ம ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம இப்பேற்பட்ட பெருமான் நமக்காக இங்க வந்து அப்படியே தடத்திலக்கணத்துக்கு வந்து நமக்கு வந்து அருள் செய்வதற்காக இங்க சிவலிங்க மூர்த்தமாக வந்திருக்கின்றாரே என்ற நிலையை உணர்ந்து நம்ம வழிபாடு செய்யறோம். நமக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கின்றாரே என்கின்ற உணர்வோடு வழிபாடு செய்யறோம். இந்த மாதிரி உடம்பு யாராவது கொடுக்க முடியுமா? மனிதர்களால கொடுக்க முடியுமா? பார்க்கறதுக்கு கண்ணு, நுகர்றதுக்கு மூக்கு, வாழ்த்துறதுக்கு வாய், கேட்கறதுக்கு செவி, கைகூப்பி தொழுவதற்கு கை, இதெல்லாம் வந்து இறைவன் அருள் இல்லாம யாராலையும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியும். ஒவ்வொரு குழந்தையும் யாரு கொடுக்கா? அதற்கு ஏன் குழந்தைங்க அப்படியாங்க, நம்ம குழந்தையாது, இறைவன் கொடுத்த குழந்தை. உடனே ஏன் குழந்தை, என் குழந்தைய நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எதையுமே நம்ம இந்த உலகத்துல உரிமை கொண்டாட முடியாது. சரி, நீங்க சாமிக்கு ஒரு ஏதாவது வாங்கிட்டு வரீங்க, ஒரு பழமோ வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரீங்க, அது யாருடைய பொருள்? நான் சம்பாதிச்ச பொருள்ல இருந்து வாங்கிட்டு வரேன் சொல்ல முடியுமா? எல்லாமே இறைவனுடைய பொருள். ஒரு மலர் பறிச்சு குடிக்கீங்க, அது யாருடையது? அதான் யான் இளன் இதற்கு ஒரு கைமாறுங்கிறாரு மாணிக்கவாசகர். தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் அந்த ஒன்றுமில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது பெற்றது ஒன்று என்பாள். என்கிட்ட நீ சாமி என்ன சாமி பெற்ற? எல்லாமே உன்னுடைய பொருள், நான் என்ன உன்கிட்ட கொடுக்க முடியும்? யான் இளன் இதற்கோர் கைமாறு, எதுவுமே நமக்கு கைமாறு செலுத்த முடியாது. நம்ம நினைக்கலாம், நான் எவ்வளவு பூ கட்டி கொடுக்க தெரியுமாங்க, நான் எவ்வளவு பூ பறிச்சு கொடுக்க தெரியுமாங்க, நான் எவ்வளவு பாட்டு பாடுறேன் தெரியுமான்னு சொல்லலாம். எல்லாமே அவன் அருளால் தான் செய்ய முடியுமே தவிர நம்ம அறிவை கொண்டு எதையுமே நாம செய்யவே முடியாது. அதுல மட்டும் ஆணித்தனமா இருக்கும்.
பெருமான் திருவர் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது. இப்ப நீங்க பூ கட்டுறீங்க, யாருடைய அருளால கட்டுறீங்க? சாமியோட. நாடே கட்டுறீங்க அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. இல்ல இறைவன் திருவள்ளால அவர் கெட்ட வைக்கிறாரு, நம்ம கெட்டுறோம். இன்னொன்னு அவர் அருள் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, கெட்ட முடியாது. அவன் அருள் இல்லாம பறிச்சு கொடுக்க முடியாது. அவன் அருள் இல்லாம திருக்கோயிலுக்கு வர முடியாது. எல்லாமே பெருமானுடைய திருவருள் தான். திருவருள் முன்னிறுத்தி தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய வேண்டும். அப்படி அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய். அப்படி தித்திக்க பேசுறீங்க போன வருஷம், இந்த வருஷம் இப்படி உழைக்கிட்டு இருக்கியே அப்படின்னு அந்த பெண்கள் போய் கேட்கறாங்க. அந்த பெண்ணை போய் எழுப்புறாங்க. தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய், கொஞ்சம் திறந்து வெளியில வாமா அப்படின்னு அவங்க கூப்பிடும் போது உடனே அந்த பெண்ணு விழிச்சிட்டு சொல்றா, தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். அதுக்கப்புறம் அந்த பெண்ணு சொன்னா, நீங்க எல்லாம் எப்படிப்பட்ட அடியார் தெரியுமா? 10 உடையீர் ஈசன் பல அடியீர், நீங்க எல்லாம் எனக்கு முன்னாடி வந்த அடியார்கள், பல அடியார்கள் அப்படின்னு அந்த உள்ள இருக்கிற பெண்ணு சொல்றா. புறங்கிற பெண்ணு விழித்து, நீங்க எப்படி, நீங்க எல்லாம் பல அடியார், நான் வந்து இப்பதான் புதுசா வந்திருக்கேன், புத்தடியோம் பொன்வை தீர்த்து, நீங்க எல்லாம் பல அடியார். அது எப்படிப்பட்டவங்களோ, உங்ககிட்ட 10 குணம் இருக்கு அப்படின்னாரு. அந்த 10 குணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே சொன்னேன்ல உங்ககிட்ட, சும்மா சும்மா சொன்னா கூட பரவாயில்ல, நான் எதுக்கு குறிச்சு எடுத்தது. ஃபர்ஸ்ட் வந்து அடியார்களுக்கு புற இலக்கணம் 10, அக இலக்கணம் 10 இருக்கு. புற இலக்கணம் என்பது என்ன அப்படின்னா, திருநீரு கண்டிகை அணிதல். ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன செய்யணும், இந்த வழிபாட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா முதல்ல திருநீரும் ருத்ராட்சமும் தரிக்கணும். இது அடியாருக்குரிய இலக்கணம். இது வந்து புறத்து இலக்கணம். வெளியில கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரிவதெல்லாம் புற இலக்கணம், கண்ணுக்கு தெரியாததெல்லாம் அக இலக்கணம். அடுத்து பெரியவரை வணங்குதல். மூத்தரை வணங்கணும்ல, வணங்கலைன்னா அடியாரா இருக்கிறவங்க நம்ம எல்லாரையும் நம்ம கணிஞ்சு போகணும். இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க எதுக்கு பெரியவங்க வந்தாங்கன்னா அவங்கள வணக்கம் செலுத்தணும். ஒரு அடியார் வந்து அவங்களுக்கு வணக்கம் செலுத்தணும். ரொம்ப கண்ணியமா இருக்கணும். 4 பேர் நம்மளை தூட்டுற அளவுக்கு நடந்துவிடக்கூடாது. யாராவது நம்மளை தூட்டுறாங்கன்னா யாருக்கு போய் சேரும்? சிவபெருமானை போய் சேரும். நம்மளை ஒருத்தவங்க வஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு போயிடும்? சிவபெருமான். அவருக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அதெல்லாம் இருக்கு. ஏன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சிவனடியாரையா அப்படிம்பாங்க. அதுதான் பெரிய ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா அதனால ரொம்ப கண்ணியமா இருக்கணும். மூத்தோர்களை எல்லாம் வணங்க வேண்டும். அடுத்து சிவபெருமானை புகழ்ந்து பாட வேண்டும். அதான் திருமுறைகள் பாடுதல். சிவபெருமான நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பாடுவீங்க? எவ்வளவு மணி நேரம் பாடுவீங்க? எங்களுக்கு தெரிஞ்சது காலையில ஒரு 1/4 மணி நேரம் சிவா, நம்ம அந்த காலையில ஒரு 11 மணிக்கு எல்லா அடியாரும் வராங்க, அப்போ ஒரு மணி நேரம் சிவா, சாயங்காலம் ஒரு மணி நேரம், ஒரு 2.5 மணி நேரம் அவருக்காக பயன்படுத்தும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நேரத்தை அதிகரிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா பாடல்களை கூட்டணும், ஜபம் அதிகமா பண்ணணும், சாமியை நினைந்து கொண்டே இருக்கணும் மனதால. ஏன்னா அதிகமா இறைவனுக்காக நம்ம காலத்தை ஒதுக்கணும். ஏன்னா கடைசி காலத்துல நமக்கு எது வரும்னா, நாம இறைவனுக்காக எடுக்கக்கூடிய காலங்கள் தான் வரும், மற்ற எதுவுமே நம்ம கூட வராது. கடைசி போகும்போது நம்ம சேர்த்து வைத்த சொத்து வருமா? வராது. நாம் சேர்த்து வைத்த பிள்ளைகள் வருமா? நம்ம வளர்த்த பிள்ளைகள் நம்ம கூட வருமா? கணவர் வருவாரா? மனைவி வருவாங்களா? வரமாட்டாங்க. யாருமே வரமாட்டாங்க. யாரும் சதமல்ல, ஊரும் சதமல்ல, உற்றா சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டி சதமல்ல, பிள்ளைகளும் சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, நின் தாள் சதம் கட்சி ஏகமணி. சிவபெருமானுடைய திருவடிதான் நிச்சயம். சிவபெருமானுடைய திருவடிதான் உறுதியான பொருள். நாம பற்றி கொள்ள வேண்டிய பொருள் சிவபெருமான் ஒருவரே. அதனால இந்த பிறவியை வந்து நம்ம நல்லபடியாக பயன்படுத்த வேண்டும். அதனால சிவபெருமானை புகழ்ந்து பாட வேண்டும். எங்க ஆமா, பாடும்போது சிவபெருமான் விலைக்கு தோன்றுவார். எங்கெல்லாம் சாமியுடைய புகழை நீங்க பாடுறீங்களோ, திருமுறைகள் எங்க பாடப்படுதோ அங்க சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். விபூதி ருத்ராட்சம் யார் அணிஞ்சிருக்காங்களோ அந்த விபூதி ருத்ராட்சத்துல சுவாமி விளங்கி தோன்றுவார். சிவலிங்க மூத்தத்துல சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். அடியாருடைய உள்ளத்துல எப்போதுமே சிவபெருமான் விளங்கி தோன்றுவார். அதனாலதான் அடியாருடைய பெருமை சொல்வதும் பெரிதே. சிவநாமங்களை உச்சரித்தல். ஐயா சிவாய நம, இந்த நாமத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிவாய நம, நமச்சிவாய, இந்த மாதிரி சாமியுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு அடியார் பார்க்கும்போது என்ன சொல்லணும்? சொல்லி சிவநாமங்களை அடிக்கடி உச்சரிச்சுட்டே இருக்கணும். செல்போன் எடுத்தா என்ன சொல்லணும்? ஹலோ சொல்லுங்க அப்படியா சொல்லணும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடியார் ஹலோ தான் சொல்லிட்டு இருக்காங்க. போனை எடுத்தா ஹலோ யாருங்க பேசுறீங்க அப்படிங்கிற.
சிவாய நம்ம சொல்லுங்க ஐயா அப்படி சொல்லணும். சிவாய நம்ம சொல்லுங்கம்மா. சிவச இல்லைன்னா சிவசிவா ஏதாவது அடியாருக்கு சொன்னா சிவசிவா அதான் மற்றவங்களுக்கு அப்படி வரணும். ஏன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ மற்ற அடியாட்ட நீ மற்ற பேர்ட்ட அப்படி பேசிட்டு அடியாட்ட பேசும்போது அந்த மாதிரி வந்துடும். ஹலோ சொல்லுங்க அப்படின்னு வந்துடும். இருந்தாலும் அவ்வளோதான். ஒன்று ஒன்றா நம்ம தவிர்த்துக்கிற வேண்டியதான். அளவுனா எவனுடைய மனைவி வந்து நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஐயையோ அப்படின்னா யாரு? எவனே வந்துடுவேன். ஏற்கனவே தெரியல, சாமி மேலே வீட்டு இருக்கும்போது ஒரு மரத்து உச்சியில போய் ஏதோ பறிச்சுக்கிட்டு இருந்தான். உடனே உபயோக சொன்னாங்க, நீங்க அவன் உச்சியில இருக்கான், கீழே விழுந்துருவான் போல இருக்கு, நீங்க காப்பாத்துங்க அப்படின்னதும் சாமி சொன்னாரு, அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, ஐயான்னு சொன்னா நான் காப்பாத்துறேன். அவன் ஐயோன்னு விழுந்தா கீழே. எவ்வளவு கொண்டு போயிட்டான் அவங்களுக்கு. ஐயோங்கிற வார்த்தை வரக்கூடாது. அத அப்ப சொல்லி சொல்றாரு, ஐயா ஐயோ அப்படின்னு வியப்பா சொன்னாரு அந்த இடத்துல வந்து. ஏன்னா ஐயா ஐயோ ஐயா அது ஆச்சரியமா சொல்றது. இந்த இடத்துல நம்ம வந்து ஐயோன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்துடும். அது அடிக்கடி நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா. அதுதான் இந்த இலக்கணத்துல வரும்போது சிவராமங்களை உச்சரிச்சாதான் நமக்கு அந்த தடிக்கு விழுந்தாலும் அவருடைய நாமம் வரும். வலிக்கு வீழிலும் நின் திருப்பெயர் அல்லால் மற்றறியன் வரமாட்டோம். வலிக்கு வந்தா கூட சிவருமான் நாமத்தை சொல்ல வருதா? திடீர்னு ஐயோன்னு வருதா? வரக்கூடாது. எப்பயுமே சாமியுடைய நாமம் நமக்கு வரணும். மூத்தவரை வணங்கணும், சிவநாமங்களை உச்சரிக்கணும், சிவபூஜை செய்யணும். இது ஒரு இலக்கணம். சிவபூஜை அடியார்களாக இருந்தால் கண்டிப்பா என்ன பண்ணணும்? சிவபூஜை கட்டாயமா செய்யணும். அடுத்து வந்து சிவ புண்ணியங்கள் செய்தல், தானம் தர்மம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதை செய்யும் போது சிவார்ப்பணம் சொல்லி செய்யணும், சிவ புண்ணியங்களா செய்யணும். ஒரு ஐயருக்கு நீங்க கொடுக்கும்போது சிவார்ப்பணம் சொல்லி சிவபுண்ணியம் செய்யணும். அடியாருக்கு அன்னம் பாலிக்கிறீங்க, சிவார்ப்பணம் சொல்லி செய்யணும். கொடுக்கும்போது இது என்னுடையது அல்ல அப்படின்னு நினைச்சு கொடுக்கணும். கொடுத்தா அது சிவபுண்ணியம் ஆகும். நான் சம்பாதிச்சு வாங்கினதுன்னு சொல்லி நினைச்சிட்டோம்னா அது புண்ணியமாக பசு புண்ணியமாக மாறி. அதை மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. செய்யும் போது இது என்னுடையது அல்ல அப்படின்னு நாம சொல்லி கொடுக்கலாம். ஆனா நாம செஞ்சோங்கிற உணர்வு வரக்கூடாது. இது நம்முடைய பொருள் அல்ல, இது அவருடைய பொருள், அவருடைய அடியார்களுக்கு அப்படின்னு நினைச்சு கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும். நம்முடையது இல்லைங்கிற உணர்வோடு கொடுக்கணும். சிவபூஜை செய்யறவங்களும் அப்படிதான். இது நாங்க சிவபூஜை பண்ணல, சாமி தான் உள்ள இருந்து பண்றாரு அப்படின்னு சிரத்துல பூ வைக்கிறாங்கல்ல, பூ வச்சு தன்னை சிவோகம் பாவனை செய்து சிவமாக பாவித்துதான் சிவபூஜை பண்ணுவாங்க. அதனால அவங்க பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. நான் 2 மணி நேரம் பூஜை பண்றேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பண்றது யாரு? சிவபெருமான் பண்றதுனால நான் பண்றேங்கிற உணர்வு அங்க வராது. அதெல்லாம் தற்போதத்தை நீக்கிறதுக்கு தான் சிவபூஜை. தன் ஆணவம் தலைப்பட்டு கூட வரக்கூடாது, சிறிதளவு கூட உச்சரிக்கும். யான் எனதுங்கிற செருக்கு அருந்தாதானே நம்ம அங்க போக முடியும். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புக முடியாதுல்ல. அப்படி அந்த செருக்கை சுத்தமா அறுத்தறோம். நம்மளால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்று ஒரு அறிவும் இல்லை, எனக்கு என்று ஒரு செயலும் இல்லை. பெருமானே எல்லாம் உன்னுடைய செயல் அப்படிங்கிற உணர்வோடு வாழணும். ஏதேது செய்திடினும் ஏதேது பேசிடினும் ஏதேது சிந்தித்து இருந்திடினும் மாதேவா நின் செயலே என்று நினதருளாலே உணரின் என் செயலே காண்கிறேன், என் செயலே காண்கிறேன். சிந்திச்சாலும் நடந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் விழித்தாலும் அன்றாடும் மலர்பாதமாகிய பெருமான் திருவடியை நாம் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. எல்லாம் அவனுடைய திருவருள் என்றே நினைக்கணும். ஏதேது செய்திடணும், ஏதேது பேசிடணும், ஏதேது சிந்தித்து இருந்திடணும் மாதேவா நின் செயலே என்று உணரப்படும். எல்லாம் சிவபெருமான் திருவருள் என்று உணரப்படும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க சும்மா உட்காந்தா நீங்க உங்க பேரை பேத்தி உங்களால நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வினையாயிரும். அந்த நேரத்துல பெருமானே எல்லாம் உன்னுடைய திருவருள் நினைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் யாரை பத்தி நீங்க நினைச்சாலும் அது யார் ஏத்துக்கிறான்? சிவபெருமானே ஏத்துக்கிறாரு. திடீர்னு நம்ம அப்படிதான் வரும். ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கிறதுனால எல்லாரையும் நினைக்க தோணும். நம்ம பழகுறவங்க பழகாதவங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அதிகமா நம்ம நினைப்போம். ஏன்னா அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய முகம் பக்கத்து வீட்டுக்காரங்க முகம். அதனால நம்ம அடிக்கடி அவங்க நினைச்சுக்கிட்டே இருப்போம். சரி, சிவ புண்ணியங்களை செய்தால் அப்புறம் சிவ புராணம் கட்டு. இப்ப நீங்க கேட்குறீங்களா, சிவபுராணம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சாமியோடைய புராணத்துக்கு இங்க கேட்க கேட்கதான் சிவபெருமான் மேல் நமக்கு அன்பு வரும். சிவபுராணங்களை கேட்டார். அப்புறம் சிவாலய வழிபாடு செய்தல். தினசரி திருக்கோயில போய் சென்று வழிபாடு செய்தல். அப்போ சாமியே சொல்றாரு,
நிலை பெறுமாறென்னுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு மாலை புரைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே அதுல போய் சாமியை போய் புகழ்ந்து பாடி திருக்கோயிலுக்கு நித்தலும் போய், ஏன்னா நம்ம உருப்படி ஆகணும்னா நித்தலும் திருக்கோயிலுக்கு போகணும். ஒரு நாள் தவறக்கூடாது. பல நாள் வழிபாடு ஒரு நாள் விட கெடும். ஒரு நாள் விட்டுட்டோம்னா அடுத்து போகணுங்கிற எண்ணமே நமக்கு வராது. ஒரு நாள் தானே போகல, சாமி என்ன கோச்சிக்கிட போறாரு, அவர் கோவிக்க மாட்டார், அவர் கரணையே வடிவானவர், அவருக்கு கோவிக்கவே மாட்டார், இந்த நிலையில சாமி. ஆனா நாம உருப்படி ஆகணுமே, அதுக்கு என்ன செய்யணும்? திருக்கோயில செய்யணும். சிவ புண்ணியங்களை செய்தல், சிவ புராணங்கள் கேட்டல், சிவாலய வழிபாடு செய்தல், நித்தலும் போய் திருக்கோயில போய் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கணும். சுத்தி வந்து சுவாமியை நினைக்கணும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்கல்ல, கோயிலுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போங்க அப்படிவாங்க. உட்காந்து எல்லாம் கதை பேச உட்காந்துடுறாங்க. அப்படி இல்லாம உட்காந்து அஞ்செழுத்தை ஓதிட்டு போகணும், அஞ்செழுத்தை ஜெபிச்சுட்டு போகணும். ஜெபம் பண்ணலாம், இல்லை மனசால உட்காந்து கூட நினைச்சிட்டு போகணும். சிவனடியாரத்தில் மட்டுமே உண்ணுதல். அடியார் வீட்டில் மட்டும்தான் போய் சாப்பிடணும், மற்ற இடத்துலாம் போய் எதுவும் செய்யக்கூடாது. எங்கனாலும் கிடைக்கிற இடத்துலாம் போய் சாப்பிடக்கூடாது, அடியார் இடத்துல மட்டுமே ஒண்ணுதான். இப்படி ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒருத்தர் சந்தேகம் கேட்டார் சொற்பொழியில், சார் நான் கல்யாணத்துக்குலாம் போறோம், அங்கே சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டார். நல்ல கேள்விதான். நீ சொந்த கல்யாணத்துக்கு தானே போவீங்க, மற்ற கல்யாணத்துக்கு போக மாட்டீங்கல்ல, சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிடும்போது சிவார்ப்பணம் சொல்லி சாப்பிடணும். ஏதானா சிவனடியாரத்தில் உண்ணுதல். அப்புறம் அடியாருக்கு வேண்டுவன கொடுத்தல். எந்த அடியார் யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம, அப்படிதானே இருந்தாரு இயற்பகை நாயனார். எதுவுமே இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஒரு பொருள் கூட என்கிட்ட இல்லைன்னு சொல்லலை. அப்படி ஒரு நாயனார் இயற்பகை நாயனார், இயற்கைக்கு பகையா உள்ளவர். எது கேட்டாலும் அடியார் வந்து கேட்டாங்கன்னா அவங்க குறிப்பறிந்து கொடுப்பாராம். இந்த அடியாருக்கு இது தேவை, இந்த நேரத்தில் அந்த அடியாருக்கு ஒரு 10,000 கொடுத்தா அவங்களுடைய கடன் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த அடியாருக்கு கொடுக்குறது. அடியாருக்கு அப்படிலாம் கொடுப்பீங்களா? என்கிட்ட இருந்தா நாங்க கொடுத்துருவோம் சார், எங்ககிட்ட தான் இல்லையே அப்படின்லாம் சொல்லாது. இருந்தா கண்டிப்பா அடியார் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, கஷ்டப்படுற அடியாருக்கு வீடையே எழுதி வச்சுட்டு வாடகை வீட்டுல இருக்காங்க. அப்ப எப்படிலாம் அடியார்கள் இருக்காங்க பாருங்க. வேண்டுமன கொடுக்குற அவங்களும் பெரிய புராணம் நல்லா கேட்காங்க, அதனாலதான் அதன் வழி நடக்காங்க. அவரு சாமி என்ன பண்ணாரு, என்ன கேட்டதுல கொடுத்துட்டே இருக்காரு. இருக்கிறது மனைவி மட்டும்தான், அதையும் கொடுத்துருவாரு. சிவபெருமானே வந்துட்டாரு. வரும்போது எப்படி வந்தாரு, தூர்த்த இடத்துல வந்தார், காம பார்வையிலே வந்தாராம் சாமி. அப்படி கேட்டா கொடுப்பாரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப ஒரு வயசான ஆளா வந்தா ஒரு அப்பாவுக்கு மகளை கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாரு. இது பெருசு கிடையாது. அந்த பார்வை ஒரு மாதிரியே பார்த்துட்டே வந்தாராம் சாமி. கொடுக்காரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல கொடுப்பாரான்னு ஒரு டெஸ்ட் வச்சாரு. நீ யாரு எது வந்து கேட்டாலும் நீ கொடுப்பியாமே அப்படின்பாரு. உடனே அப்ப சொல்லுவாரு, யாது ஒன்று என் மக்கள் உண்டாகி, எது என்னுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் யாது ஒன்று என் மக்கள் உண்டாய் அன்னவனது அடியவர் உடைமை என்றார் அப்படின்னாரு. அடியாருடைய உடைமை பொருள், என்னுடைய பொருள் எதுவுமே அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் உன் மனைவி வேண்டி நான் வந்தேன் அப்படின்னாரு. நல்ல வேலை சாமி அப்படின்னு முன்ன விட ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாராம். என் நல்ல வேலை என்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்தீங்கன்னு சொல்லி மனைவி தூக்கி கொடுத்துட்டாரு. அப்பயும் விடல சாமி, அப்பா நீ கொடுத்துட்டு விட்டுருவ, உன் சொந்தக்காரங்களா என்னை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க, என்னை ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டு வந்துரு அப்படின்னு. அப்பயும் வாழை எடுத்துட்டு ஒவ்வொரு சொந்த பந்தங்களை வெட்டி வீழ்த்தி ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு வந்தாரு சாமி. எவ்வளவு காரணம் பாருங்க. உடனே அடுத்த நிமிஷம் விடை வாகனத்துல காட்சி கொடுத்து சிவலோகத்துக்கு கொண்டு போயிட்டேன். ஏற்பகை அந்த டெஸ்ட்டை நம்ம பாஸ் பண்ணணும், அதுலதான் ரொம்ப முக்கியம். எந்த நேரத்துலயும் எந்த வடிவத்திலையும் சிவபெருமான் வருவாரு, மானிட சட்டை தாங்கி தான் வருவாரு. நம்ம சாதாரண மனிதரை வருவாரு, நமக்கு தெரியாது. சாமின்னா அப்படியே இது மான் பலு ஏந்தி கிரீடம்லாம் வச்சுதான் அவர் வராட்டுலாம் கிடையாது. சாமி எந்த நிலையிலையும் சாதாரண மனிதர்கள் வருவதுல நம்ம டெஸ்ட்டுக்கு தயாரா இருக்கணும். நீங்க அன்பு கூடிச்சுன்னா நீங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடுவீங்க, அன்பு குறைவா இருந்ததுன்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எல்லாமே இறைவன் திருவருன்னு நினைக்கிறதுனால அவங்க ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. நம்ம இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என்ன என்னுடைய பொருளுங்கோ, என்னுடைய வீடுங்கோ, என்னுடைய சொந்த பந்தங்கோ, நம்ம இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அது பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் இறைவன் மேல் உரைப்பு வந்துருச்சுன்னா
அது மேல அன்பு அதிகமா வந்துருச்சுன்னா நம்ம நம்ம அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடலாம். அப்ப சிவாலய வழிபாடு செய்தால் சிவனடியாரத்தில் மட்டுமே உண்ணுதல், அடியாருக்கு வேண்டுவன கொடுத்தல். இந்த 10 இலக்கணம் புறத்து இலக்கணம். அகத்து இலக்கணம் என்ன அப்படின்னா விம்முதல். கழுத்து அப்படி இருக்குமா, சாமி அப்படி நினைச்சதுமே கழுத்து இறுகி பேச வராது. அவர் மேல அன்பு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா கழுத்து இறுகிரும், நான் தழும்பி பேச்சு வராது. அதுக்கப்புறம் உண்மை, அதாவது உள்ளம் மகிழ ஆரம்பிச்சிடும், சாமியை பார்க்குறோங்கிற அந்த உள்ளம் மகிழ ஆரம்பிச்சிடும். 3, 4வது உடல் நடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மயிர் சிலிர்க்க ஆரம்பிச்சிடும், முடியெல்லாம் அப்படியே எந்திரிக்க ஆரம்பிச்சிடும் சாமியை பார்த்ததுமே, அன்பு மிகுந்துருச்சுன்னா. அதுக்கப்புறம் கண்கள்ல இருந்து நீர் பெருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இறைவன் புகழ் கேட்ட போதே மனம் முருக ஆரம்பிச்சிடும். சாமியுடைய புகழை கேட்கும் போதே மனம் வரும். இப்ப அடியில் சொல்றதுல உங்களுக்கு மனம் உருகுதா? ஏதோ நீங்க சொல்றீங்க சிவா கேட்கணும் அப்படின்னு இல்லாம அந்த கேட்ட மாத்திரத்துலயே மனம் உள்ள உருகணும். சாமி நினைந்து உருகுனா நீங்க நல்லா கேட்கறீங்கன்னு நான் அடியில் தெரிஞ்சுக்கிடுவேன். அதுக்கப்புறம் உள்ளம் குழம்புதல், உடல் தளர்தல், அப்புறம் பேரானந்தம் அடைதல். அதாவது ஓகைஸ்வரத்தல்னா பேரானந்தம் அடைதல். சாமியை நினைந்து நினைந்து அந்த பேரானந்தத்துல திளைக்கிறது. இது ஒரு 10 இலக்கணம். இது வந்து அகத்தி இலக்கணம் 10, புறத்து இலக்கணம். அகலக்கணம் என்ன சொன்ன பார்த்தீங்களா? கழுத்து இறுகுதல், நாத்தழும்பு பேச்சு வராது, உள்ள மகிழுதல், உடல் நடுங்குதல், மகிழ் சிரித்தல், கண்களில் நீர் பெருகுதல், இறைவன் புகழை கேட்கும் போது மனம் உருகுதல், உள்ளம் குழம்புதல், உடல் தளர்தல், பேரானந்தம் அடைதல். இந்த 10 இலக்கணம் வரணும். இது வந்துருச்சுன்னா நீங்க இந்த பிறவில இருந்து நீத்து கொள்ளலாம். இந்த 10 இலக்கணம் அடியாருக்குரிய இந்த 10 இலக்கணம் என்னது? புறத்து இலக்கணம் 10, அகத்து இலக்கணம் 10. இது இருந்துச்சுன்னா தான் அவங்க உண்மையான அடியார், மெய் அடியார்கள்னு பேர். 10 10 ஈசன் பல வடியீர். நீங்க எல்லாம் 10 இலக்கணம் உடையவர்கள். அதை உரங்க கொண்டு சொல்றா, நீங்க எல்லாம் 10 ஈசன் பல அடியீர். சிவபெருமானுக்கு நீங்க பல அடியார்கள், பல அடியீர் பாங்குடையீர். நீங்க சீவகரணம் போய் சிவகரணமாக திகழக்கூடியவர்கள். அந்த பொண்ணு எப்படி சொல்ற பாருங்க, பாங்கு. நீங்க அந்த மாதிரி ஒரு பாங்கை உடையவர்கள் நீங்கெல்லாம் அப்படின்னு உரங்கிற பெண்ணு சொல்ற. பாங்குடையீர் புத்தடியும் புண்மை. நாங்க புதுசா தானே நாங்க வந்திருக்கோம், அதனால நான் உறங்கிட்டேன், கொஞ்சம் அசந்துட்டேன், அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்கிற வேண்டாம் அப்படின்னு அந்த பெண்ணு சொல்றேன். நான் வந்து புத்தடியும், நான் இப்பதான் வழிபாட்டுக்கு வந்திருக்கேன். புத்தடியும் புண்மை தீர்த்து, என்னுடைய குற்றத்தை எல்லாம் பொறுத்து புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் கொள்ளாதோ, என்ன நீங்க பொறுத்துக்கிட மாட்டீங்களா அப்படின்னு அந்த உறங்குற பெண்ணு சொல்றேன். ஆட்கொண்டார் கொள்ளாதோ எத்தோ நீ அன்புடைமை எல்லாம் வழி. அப்ப வெளியே இருக்க பெண்ணு சொல்றா, உன்னுடைய அன்பு எங்களுக்கு தெரியாதா? நீ போன வருஷம் எப்படி சிவபெருமான் போல பேசின, ஓ அன்பு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வெளியே இருக்க பெண்ணு சொல்றா. எத்தோ நீ அன்புடைமை எல்லாம் அறியாமோ, எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய அன்பு? நீ சிவபெருமான் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எங்களுக்கு தெரியாதா? அன்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகியார்னா என்ன அர்த்தம்னா மன தூய்மை உடையவர்கள் அர்த்தம். மன தூய்மை உடையவர்கள் சிவபெருமான் புகழ பாடாம இருப்பாங்களா? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அப்படி இந்த அடியார்கள் உள்ள மகிழக்கூடியவர்கள், சிவபெருமானை நினைந்து நினைந்து பாடக்கூடியவர்கள், அவர்கள் மன தூய்மை உடையவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. அடியார்கள் எப்படி இருப்பாங்க? மன தூய்மை உடையவர்களாக இருப்பாங்க. அவங்கதான் சிவபெருமானை போற்றி பாட முடியும். மனசுல நிறைய அழுக்கு இருந்தா சுவாமியை போற்றி பாட முடியாது. அது இந்த இடத்துல வலியுறுத்துறாரு. மன தூய்மை இருக்கணும், மனசுல எந்த சஞ்சலமும் வரக்கூடாது, பிறகு கெடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் வரக்கூடாது, அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது. நம்ம வாழ்க்கையே எப்படி இருக்கு, நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையே கீழே இருக்கும், அடுத்தவங்களை பத்தியே குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலையெல்லாம் மாற்றிடணும். அடியாருக்கு இறக்கணும், மன தூய்மை இருக்கணும், எந்த நேரமும் சிவபெருமான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சிவபெருமான் நம்ம உள்ளத்துல வரணும்னா என்ன செய்யணும்? உடம்பு மனசு சுத்தமா இருந்தா தானே சுவாமி வருவாரு. சாதாரணமா ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு, ஒரு பெரியவர் வராரு, அவர் உட்கார சேர்ல பள்ளி எச்ச விழுந்துருச்சு. இப்ப அதுல உட்கார விடுவாங்களா யாரும்? உடனே என்ன செய்வாங்க? சேர தூக்கலாம், சேர மாத்திரம் அப்படின்னு சொல்லி சுத்தமான சேர் எடுத்து வைப்பாங்க. உடனே அவர் வந்து உட்காருவார். சாதாரண சேருக்கே சுத்தமாக்க வேண்டியது. சாமி எப்பேற்பட்டவர், அவர் நம்ம உள்ளத்துல வந்து உட்காரணும் அப்படின்னா அப்ப எவ்வளவு மன தூய்மை இருக்கணும் யோசிச்சு பாருங்க. சுத்தமா இருக்கணும். சாமி வந்து நித்தன் முத்தன் சுத்தன். நித்த முத்த சுத்த சராசர வேதங்கள் யாவையும் தோற்றுவிக்கும் தாயான முத்தி பஞ்சாக்கிர சத்குருவே அப்படின்னு கூட பாட்டுல வருது.
அதனால சுவாமி வந்து சுத்தன். சுத்த பொருள் நம்ம சுத்தமா வச்சிருந்தாதான் சுவாமி இங்க வந்து உட்காரு. அப்படி சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ என்பார். இதுக்காக நீ ஏண்டி இப்படி இப்படி பண்ற, என்னமோ நாங்க சொல்றத சொல்லிட்டோம் அப்படின்னாங்க. இத்தனையும் சில பேர் சொல்லுவாங்கல்ல, இது எனக்கு தேவைதான் அப்படிம்பாங்கல்ல, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ என்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறாங்க. நல்ல பாட்டுல ஏழ பாட்டு. முத்தன்னவெல் நகையாய் முத்து போன்ற பற்களையுடைய பெண்ணை முன் வந்து எதிர் எழுந்து நீ முன்னாடியே போன வருஷமே எங்களை வந்து எழுப்பி நீ கூப்பிட்டு வருவ. இன்னைக்கு நீ உறங்கி கொண்டிருக்கின்ற. முன் வந்து எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி அவன் போலையெல்லாம் பேசிக் கொண்டிருப்பாயே, இப்பொழுது உறங்கி கொண்டிருக்கின்றாயே. அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய். அப்படி தித்திப்பா பேசுன. வந்துன் கடை திறவாய், திறந்து கொஞ்சம் வெளியில வாமா, நம்ம எல்லாம் போய் சாமியை போய் வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னு அந்த பெண்களுக்கு. பத்துடையின் அப்ப உள்ள இருக்க பொண்ணு பத்துடையீர் ஈசன் பலஅடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் உண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியாமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ எம்பாவாய் அப்படின்னு முடிக்கிறாங்க. அருமையான பாட்டு. தொடர்ந்து அப்ப 4வது பாட்டை நம்ம நாளைக்கு பார்த்துருவோம். ஒல்லி திலநகையாய் இன்னும் புலந்தின்றோ அன்ன கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. இல்லை ஏழுமே எல்லாம் எழுப்பி எல்லாம் எங்க போய் எப்படி போய் வழிபாடு செய்யறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி, இதுக்காரும் உள்ளம் நிறைந்து வகை சிறந்து திரும்ப பாடலை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவள்ளுவர் உரையும் என்று சொல்லி அடியின் உரையை நிறைவு செய்யுங்க. சாரி.